சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு மெடிக்கல் த்ரில்லரு, குயிக்காக சொல்லிடுறேன். மெயினாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க. படத்தோட டைட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல வரும். மெயினாக வந்து ஹீரோ வந்து டெபியூ ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஆக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சுவாரஸ்யமாக போகுது ப்ரோ. ஏன்னா வந்து எங்கேயுமே வேற கதை டைவர்ட் ஆகாமல் அடுத்தடுத்து அப்படியே போகுது. ஸோ அது பீஸாக இருந்துச்சு ப்ரோ. அது ஆப்டாக இருந்துச்சு, படத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே பார்க்கலாண்ணா. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது, ஒரே ஒரு சாங் மட்டும்தான். மற்றது அடுத்து என்ன நடக்கும் நல்லா இருக்கு படம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்டது தான், பார்க்கலாம். அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், படம் நல்ல விறுவிறுப்பாக போகணும். ஒன்றும் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை, டைம் போகிறதே தெரியல படம் பார்க்குறதுல. எல்லாரும் அவங்க கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வீரோட ஃபர்ஸ்ட் மூவி நம்ம சொல்ல முடியாது, எல்லாம் பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். டோட்டலாக எல்லாமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது சார். ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்ல வராங்க, அது எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப புரியும். ஹீரோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பர்டிகுலர்லி ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாமே சூப்பராக இருக்குது சார். தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் சார். எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்கணும், அது மெசேஜ், படத்தோட மெசேஜ். நல்லாவே இருந்தது. அந்த கிளைமேக்ஸில் பார்த்தா கூட இருந்த அவங்க போலீஸ்காரங்க ஒருத்தவங்க அவங்க அடித்த ஃபைட் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூவி தான். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த படத்துலேருந்து இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு யாருமே வந்து வேற்றுமை கிடையாது. ஸோ ஃபீமேலும் சரி மேலும் சரி, அதர்ஸ் திருநங்கையும் சரி திருநம்பியும் சரி, எல்லாருமே ஒன்று தான். ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த படத்தை. செமையாக இருந்தது, சூப்பராக நடிச்சிருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. சூப்பராக இருந்தது. அடுத்து என்ன வரப்போகுது, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாம் பார்க்கலாம் ஃபேமிலியோட, எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்ததுமா. கேரக்டர் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா இருந்தது. எது நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக நல்லா இருக்கு. கதை நல்ல கதைமா, இந்த உடைய காலகட்டத்துக்கு கரெக்டாக இருக்காது. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா மெச்சூரிட்டி மாதிரி இருக்காங்க. நல்லா எல்லாம் நல்லா இருந்ததுமா. நல்லா குடும்ப கதை மாதிரி, நம்ம குடும்பத்தில் என்ன ஃபேமிலியில் என்ன கதை, நான் ஃபேமிலியோட பார்க்கறேன். Actually, the film is so nice, very very fantastic. பட் அந்த அதர்ஸுங்கிறது வந்து என்னதாக்கும், அதுக்கு மீனிங் புரியலையேங்கிற ஒரே கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்லாமல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது போன பிறகு லாஸ்டில் ஐ ஷெட் டியர்ஸ். ஐ கேனாட் கண்ட்ரோல் மை டியர்ஸ். அந்த அளவுக்கு அவங்கள மீன் பண்ணி படம் நல்லாவே எடுத்திருக்காங்க. வெரி குட், சச் எ ஒண்டர்ஃபுல் பிக்சர். எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு படம். கண்டென்ட் நல்லா இருந்தது. அந்த கண்டென்ட், படத்தோட பேர் தான் கண்டென்ட்டே. நீங்கள் போய் பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். த்ரில்லரான மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் மூவி நல்லா இருக்கு. ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் யாருன்னு, வில்லனை பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஒரு டெபியூ டைரக்டரோட படம் மாதிரியே தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் பண்ண மாதிரியே இருந்தது. ஈவன் ஹீரோக்குமே வந்து இது டெபியூ ஃபிலிம் மாதிரி தெரியல. டைரக்டரோட ஒர்க் டெக்னிக்கலாக எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர், இவரோட ஜானர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக தேவன், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சோஷியல் மெசேஜ் தான், என்னன்றதை நான் சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் போயிடும். படம் பாருங்கள், நம்பி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். கண்டிப்பாக நீங்கள் கார்னர் ஆஃப் த சீட்லேயே உட்காந்துருப்பீங்க படம் ஃபுல்லாகவே. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்ரானோட மியூசிக்கு டைரக்டரோட அவர் தான் வேலை வாங்கியிருக்காருன்றது தெரியுது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆப்டா. கண்டிப்பாக பார்க்கலாம், நம்பி போய் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரியல, ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். மற்ற ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ், 5 கொரியன் போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கௌரி அஃப்கோர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்சவன் பிக்சர்ஸ் ஆதி புருஷ் அவங்களோட கோ ப்ரொடக்ஷனில் சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்பவே நல்லாயிருக்கு, எங்கேஜிங்காக இருக்குது, நல்லா பார்க்கலாம். அந்த வில்லன் கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் கொஞ்சம் ட்விஸ்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக படம் சூப்பர். அது நான் இப்போ ரிவீல் பண்ணால் அது கொஞ்சம் சொல்லி அந்த லைனு சொல்லிட்ட மாதிரி ஆகிடும். அந்த மூவி டைட்டிலோட கனெக்ட் ஆகிருக்கு.
அதனால அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. நல்ல எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. பார்க்கலாம். ரொம்ப அந்த பிளட் ஷாட்ஸ்லாம் இல்லை. த்ரில்லரான மூவி தான், ஆனால் பிளட் ஷாட்ஸ்லாம் இல்லை. அதனால தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இயற்கையாக புதுசாக இல்லாத மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆசம். படத்தில் ஹீரோ நடிப்பு, அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணுற ஆக்ட்ரஸ் நடிப்பு, டைரக்ஷன் எல்லாமே பக்கா. செமையாக இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. சூப்பர் நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா படம். ஓகே, டிஃப்ரெண்ட் கதை, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். சூப்பராக இருக்குண்ணா படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது படம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தரங்க மையம். கருத்து வந்து இப்போ வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்றதை இந்த கருத்து மூலமாக படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறது வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போலாம் அப்படின்றத காட்டி எடுத்துக்கிறாங்க இந்த படத்தை. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தை. கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்குண்ணா. போரே அடிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர். கண்டிப்பாக எல்லாரும் நடிச்சா. ஹீரோ வந்து புது படம் மாதிரியே நடிக்கல. புதுசாக ஒரு அறிமுகன்ற மாதிரியே தெரில. சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோ. கண்டிப்பாக கௌரிகிருஷ்ணன் சூப்பராக பண்ணிக்கிறாங்க எல்லாரும். இல்லை போரே அடிக்கலன்னா படம் சூப்பராக இருக்குதுண்ணா. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். The movie was really nice. Came here to support my friend. I request everyone to come and watch this. This is the movie that everyone's supposed to watch. So எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆதித்யாவோட ஆக்டிங்கும் it was really nice. So it was very professional. So I wish him all the best. And I wish the team success as well. Yeah, thank you. படம் ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஓவரால் த ஸ்டோரி, த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப ரேசியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆதித்யா அவரோட ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப மெச்சூர்டான ரோலை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஒரு பிட் கூட போர் அடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. எல்லாமே கரெக்டாக ஒரு பேக்டான மூவியாக இருந்தது. அப்சல்யூட்லி நைஸ் மியூசிக், எல்லாமே கரெக்டாக இருந்தது. பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த எல்லாருமே போய் பார்க்கணும் இந்த படத்தை. தியேட்டரில் ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.